ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சார் பாருங்க. ஷா பெரிய கரண்டியோட வந்திருக்கேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு மிளகா வறுக்க போகிறேன், மிளகாத்தூள் வறுக்க போகிறேன், எங்களை சோபா சாஸ் கறி பவுடர் வறுக்க போகிறேன். அதை நீங்களும் வந்து பாருங்க சரி, எப்படி வறுக்கிறோம் என்ன மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பாருங்க, எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இது பெருஞ்சீரகம், இது மல்லி, இது மிளகு, இது வெந்தயம், இது சின்ன சீரகம், குத்தரிசி, கருவேப்பிலை ரம்பையில, இது மிளகாட சீட், செத்தல் மிளகாட பார்த்தீங்களா. இது பாருங்க, செத்தல் மிளகாய் எல்லாம் வெட்டி நல்ல வெயில்ல காய வச்சு இப்படி ரெண்டா வெட்டி எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா. இது சட்டி, இது பருப்பு. அந்த மாதிரி தான் இப்போ கடகடன்னு எல்லாத்தையும் வறுத்தெடுப்போம். வாங்க, இங்கெல்லாம் சட்டி வச்சாச்சு, சூடாட்டுக்கும். பெரிய சட்டியண்டா டக் டக்குன்னு வறுத்துடலாம் சரியா, சூடாட்டும். கறி பவுடர் வறுக்கிறேன்னு சொன்னால் நல்ல வெயில் அடித்தா தான் நான் அந்த வேலைக்கே போவேன், இல்லாட்டிக்கு அந்த பக்கமே போக மாட்டேனேன்னு சொல்லுவாங்க. நல்ல கலண்டு வெயிலில் காய வச்சு போட்டு வறுத்தோம்னு சொன்னால் தான் அந்த மாதிரி டக்குன்னு வறுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ரம்பையிலெல்லாம் நல்லா உருவி கழுவி போட்டு பரப்பி காய வச்சிருக்கிறேன். மிளகு மல்லி சீரகங்கள் எல்லாம் நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்குவேன்னு சொல்லுங்கள். அங்கே தான் நல்லதாக இருக்கும். இல்லாட்டிக்கு பெருஞ்சீரகங்கள் கடைகளில் வேண்டிய அந்த வெளியில் வச்சிருப்பேன் நான், தூசிகள் பட்ட மாதிரி இருக்கும், இல்லாட்டிக்கு டை பட்ட மாதிரி இருக்கும். அதால் எங்கே நல்லதாக கிடைக்குமோ அங்கே பார்த்து தான் வாங்குவேன் நான். செத்தல் மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பரப்பி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியால் துடைச்சிட்டு பெரிய காம்பை வெட்டி ரெண்டாக வெட்டி எடுத்து சீட்ஸை தனியாக எடுப்பேன், மிளகாய் தனியாக எடுத்து தான் நான் வறுத்தெடுப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கறி பவுடருக்கு வந்து பொட்டுக்கடலை அப்படியெல்லாம் சேர்ப்பினா, நான் எதுக்குமே சேர்க்கலைன்னு சொல்லுங்க. கறி பவுடர்ண்டா அதுக்கண்டு ஒரு தனி சுவை இருக்குது. இப்போ நாங்கள் இதுகளை சேர்க்க அதுகளும் சேர்க்க இன்னொரு சுவை தான் வர பார்க்கும். கறி கொஞ்சம் தடிப்பமாக போக பார்க்கும். அந்த மாதிரி அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் அதை எதுவுமே சேர்க்காம தனியாக பெஸ்ட்டாக கறி பவுடராக கொடுக்குறதுக்காக தான் நான் இப்போ எல்லாத்தையுமே காய வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இப்ப சட்டி சூடாயிட்டு நாங்க முதல் வந்து மிளகா வறுப்போம். பெப்பர், ஆக நேரம் வறுக்க தேவையில்லை, கணக்கா நல்ல வெயில்ல காய வச்சுதான் எடுத்துருக்கிறேன். இப்ப பாருங்க, மிளகு வறுத்து சூடு பட்டு வந்து கொண்டு இருக்குது. இப்ப நான் இதோட சின்ன சீரகத்தையும் பட்டையும் சேர்க்கிறேன். சேர்த்து வறுப்பேன். இனி இதோட வெந்தயம் சேர்ப்பேன். இனி இதோட பெருஞ்சீரகம் பாருங்க, நல்ல எப்படி பெருஞ்சீரகம் பார்த்தீங்களா, பூ போல பெருஞ்சீரகம், மஞ்சள் கட்டி, நல்ல சுத்தமான பெருஞ்சீரகம், நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்துருக்கோம் நாங்க. நல்லா சில பெருஞ்சீரகங்கள் பார்த்தீங்கன்னா டை சேர்த்துருக்கோம். இது எந்த டையுமே சேர்க்காத சரவணா ஸ்டோர்ல வாங்கினோம் சூப்பரான பெருஞ்சீரகம். இதையும் சேர்த்து நாங்க வறுத்தெடுப்போம். பெரிய ஹாரண்டி பார்த்தீங்களா, செஃப் ஆயிட்டு நம்ம. இப்ப பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்படி எடுத்து பார்க்கவே தெரியும் உடையும். இங்க பாருங்க, நல்லா சூடு பிடிச்சி நல்லா உடையும். நல்லா வெயில்ல காய வச்சு நாங்க எண்ணெய் எடுக்க வேண்டிய. இதுல வந்து கருவேப்பிலை ரம்பையிலேயே கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு வறுத்தெடுப்போம். ஆக கன நேரம் பறக்க தேவையில்லை, நல்ல கணக்கா அந்த வாடி வந்தோன்னு எடுக்க வேண்டிய. இப்ப பாருங்க, கருவேப்பிலை நல்ல கலகலண்டு வரப்பட்டு பார்த்தீங்களா, சதத்தை பார்த்தீங்களா. இனி எடுக்க வேண்டியது வெயில்ல காய வச்சபடியா டக் டக்குன்னு வரப்படுது. இப்ப குத்தரிசியை வறுத்தெடுப்போம். இந்த குத்தரிசியை வறுத்துட்டு தேங்காய் சீனி போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, அரிசி நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வருது பாருங்க, பாத்தீங்களா. இப்படி சீனி தேங்காய் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்து இப்போ மிளகாயோட சீட்ஸை தனியாக வெட்டி வச்சிருக்கிறேன், இதை வறுக்க போகிறேன். வறுத்தெடுப்போம். இது ஆக சூடாக்க கூடாது, லைட்டாக சூடு
பட்டுச்சுண்டா போதும். நாங்கள் வெட்டும் போது தனித்தனியாக வரும், மிளகாயை வெட்டும் போது தனித்தனியாக இந்த சீட்ஸ் வரும். அதை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நான், அதை தான் இப்போ வறுத்தெடுக்கிறேன். இனி எடுப்போம். இங்கே பாருங்க வறுபட்டுட்டு, ஆக கன நேரம் வறுபடக்கூடாது, கணக்காக வறுபட்டாலே போதும். ஆக கணக்க வறுத்தோம்னா இந்த கரிச்சுன்னு சொன்னா இந்த தூள் எல்லாம் ஒரு எரிஞ்ச மனம் அடிக்கும். இனி மல்லிய வறுத்தெடுப்போம். பெரிய சட்டி என்றபடியா எனக்கு ஒரே அடியா வறுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, சட்டி கொஞ்சம் ஆடுது, இப்படி இறக்கி வைப்பேன். இப்போ மல்லியையும் நல்ல வடிவா வறுத்தெடுப்போமா. இப்ப பாருங்க மல்லி வறுபட்டுட்டு, மல்லி வறுக்கல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வறுபட்டோட நல்லா ஈஸியா இருக்கும் கைக்கு. இதை எடுத்து பார்க்க எங்களுக்கு தெரியும் முட்டை இவங்க பார்த்தீங்களா ஏமத்த. ஓகே, மல்லி வறுபட்டுட்டு இனி நாங்க மல்லியையும் இதில் போடுவோம். மல்லி எல்லாம் வறுத்தாச்சு. இனி நாங்க மிளகாய் வறுக்க போறோம். இதுதான் மெயின் பிக்சர். கலை கலண்டு அது வெயில்ல காய வச்சபடியா லைட்டா கொஞ்சமா எண்ணெய் கணக்க இல்ல, அப்ப கொஞ்சம் அந்த தும்மா அது. ஓகே, இனி மிளகாய் வறுக்க போறோம். நீ பாருங்களா வறுத்துட்டீங்களா? வாங்க வாங்க, ஒடியாங்க ஒடியாங்க, சில்லக்கையால வரும். ஒய் ஒய், இவர் இப்பதான் பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் தான் தான் வறுத்து வரான். ரெண்டாலையும் தான் வறுக்கணும். நான் வாரேன், கொண்டு வரேன். பாருங்க எப்படி இப்படி கடை இடன்னு வறுக்க போறேன். பார்த்தீங்களா, களத்துல இறங்கிட்டாரப்பா. நாங்க எல்லாம் மிளகு மிளகு மல்லி சீரகக்காரர். மெயின் பிக்சருக்கு இவர்றான், எங்களுக்கு இயலாது. இவற்றை ஹெல்ப் கண்டிப்பா வேணும். இப்ப பாருங்க மிளகா வறுபட்டுட்டு, பொறுங்க 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 பாருங்க, இங்க எடுத்து பார்த்தாலே தெரியும் உண்டாயும். பாருங்க ஓகே, இதுல கொட்டுங்க மிளகாய. அப்படியே தூக்குறது கஷ்டம், இப்படியா கரண்டியால் அள்ளி. சின்ன கரண்டி எடுங்க, அது சாண அள்ளி தரும். பெரிய கரண்டியா இனி இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் வறுத்தெடுப்போமா, போடலாமே. நண்பர்களே, டீ குடிக்கிறோம். நல்ல இருமை டீ குடிச்சு வறுவல் நடக்குது. பார்த்தீங்களா, நீங்க குடிக்கல. இவ பாருங்க மிளகா வறுக்க வந்துட்டு ஓவரா தான் சீன் போடுறாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க மிளகா காய வச்சு எல்லாம் வெட்டி விட, அது சின்ன வேலையா காய வைக்கிறது வெயிலுக்கு நெல்லு. சியர்ஸ். டீ குடிச்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் குடிங்க. டீ குடிக்காத ஆட்களுக்கு எல்லாம் சியர்ஸ். ஓகே நண்பர்களே, இப்ப எல்லாம் பாருங்க வறுத்தாச்சு, எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்குங்க. எப்படி இருக்கு? இவர் நான் தான் வறுத்தேன். மிளகா மட்டும்தான் நண்பர்களே இவர் வறுத்தவர். கடைசி நேரம் அந்த மிச்சம் எல்லாம் நான் தான் செய்தது. சரி சரி, நீங்க வறுத்த நீங்க ஒத்துக்கொள்றோம். சரியா? ஓகே, இப்ப எல்லாம் வறுத்தாச்சு. கொஞ்சம் மாறட்டுக்கு மாறினோடனே நீ மில்லுக்கு கொடுத்து திரிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறதுங்க. பாருங்க நான் நிக்கிற வடி நிக்கிற வடிவை பாருங்க. இறங்கிட்டார். ஆக்கள் பாக்குற மாதிரி பெல்கடியில நெட்டி இப்படி பாக்குன்னு தெரியுமா நண்பர்களே? ஓகே, இது ஆறினோடனே நான் மில்லில கொடுத்து திரிச்சிட்டு வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள் மில்லில் கொடுத்து கறி பவுடர் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் அரிக்க போகிறேன். நல்ல ஒரு பேப்பர் விரிச்சிட்டு வடிவாக எல்லா கறி பவுடரையும் அரிச்சு போட்டு ஆற வைக்கணும். நல்லா எவ்வளோத்துக்கு ஆறுதோ அவ்வளோத்துக்கு ஆற வச்சு போட்டு அதுக்கு பிறகு தான் பக்கெட்டில் போடணும். ஏன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வேர்த்துச்சுன்னு சொன்னால் கறி பவுடர் பழுதா போக பார்த்துரும். அதால் தான் ஆறினோன்னு பக்கெட்டில் போட்டு மூடி வச்சோம்னா சூப்பரான கறி பவுடர் ரெடி. இந்த கறி பவுடருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி தோல் கூட சேர்த்துனேன்னா அது எனக்கு காட்ட முடியல. நீங்களும் சேர்த்து பாருங்கள், நல்ல ஒரு சுவையாக இருக்கும். உள்ளியும் சேர்க்கலாம். உள்ளி வந்து கொஞ்ச நாள் நாங்கள் பாவிக்கிறேன்டா, கொஞ்சமாக கணக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படி திரிக்கிறேன்டா உள்ளி சேர்க்கலாம்.
கூடவா நாங்கள் திரிக்கும் போது உள்ளி சேர்த்தோம்னா சில வேளை அந்த உள்ளின்ற ஈரத்தன்மையில் இந்த கறி பவுடர் பழுதா போக பார்க்கும். அதால தான் நான் சேர்க்கையில் உள்ளி தோலை சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நல்ல லைட்டான ஒரு சூட்டில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துருக்கிறேன். சில பேர் பொட்டுக்கடலை கடலை அதுகளெல்லாம் சேர்ப்பின நண்பர்களே. ஆனால் நான் அதை எதுவுமே சேர்க்கல. ஏனெண்டா கறி பவுடர்ண்டா தனியாக கறி பவுடரோட சுவை அப்படியே இறங்கணும். அதுதான் எந்த ஒரு ஐடியா. பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி பவுடர். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சோபா சுவையான கறி பவுடர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. பார்த்தீங்களா, சுவையான கறி பவுடர் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மரக்கறி கறிக்காக இருந்தானே, அதுக்கு இல்லைன்னு சொன்னால் மீன் குழம்புக்கு சிக்கன் கறிக்கு கூட போடலாம் நண்பர்களே. அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வாங்கலையோ நீங்கள் எல்லாருமே ஒரு 100 கிராம் கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். பைட்டா.